Hello students, welcome back to my tutorial. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா எப்போ சொல்கிற விஷயம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸில் வந்து பாதி கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தேன், சரியா? ஸோ அதோட பேலன்ஸ் இருக்கிற டாபிக்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ அந்த வகையில் நான் வந்து ப்ரீவியஸ் மார்க்ஸ் ஓப்பன் பண்ணி டாரஸ் வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ டாரஸ் அப்படிங்கிறது என்ன பதில் இருக்குது? டாரஸ், ஓகேவா? ஸோ டாரஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, செலக்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜ் சென்டர் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. ஸோ நான் வந்து சென்டரில் வச்சு அப்படியே இழுத்து மவுஸை விட்டு முன்னாடி கொண்டு வரேன். கொண்டு வந்து ஒரு கிளிக், அவ்வளோதான். இதுதான் டாரஸ், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரிஜினல் டியூபை மாற்றணும். லைக் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரேடியஸ் ஒன்னா கொஞ்சம் பெருசு படுத்திக்கிறேன். ரேடியஸ் டூங்கிறது முன்னாடி போகும், ஓகேவா? ஸோ ரொட்டேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ ட்விஸ்ட் அப்படின்னாங்க பாருங்கள், அது வந்து ட்விஸ்ட்னு என்ன அப்படின்னா புளிஞ்சு எடுக்கிறது. சரிங்க, பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செக்மெண்ட்ஸ். சரி, அந்த செக்மெண்ட்ஸை நான் வந்து கூட்டான் பாருங்கள். எவ்வளோ தூரத்து செக்மெண்ட்ஸை கூட்டுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அது வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும். லைக் நான் வந்து சைடாக கூட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சைடாக கூட்டினாலும் உங்களுக்கு ஸ்மூத்தாக அந்த டியூப் மாதிரி ஒரிஜினல் ரியலிஸ்டிக் கிடைக்கும். ஸோ ஸ்மூத் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. லைக் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், சைடு மட்டும்தான் அந்த ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா சைடு மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும், ஓகேவா? பார்த்தீங்களா? ஸோ இந்த சைடு மட்டும் ஸ்மூத்தாக கிடைக்காது, ஓகேவா? சாரி. ஸோ செக்மெண்ட் எனக்கு ஸ்மூத்தாக வேணுங்கிற பட்சத்தில் செக்மெண்ட் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ எனக்கு எதுவுமே எல்லாமே வந்து ஸ்மூத்தாக வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் சைடும் செக்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். எனக்கு எல்லாமே ஸ்மூத்தாக வேணுங்கிற பட்சத்தில் ஆள் கொடுத்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும், ஓகேவா? அண்ட் ஸ்லைஸாக நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்லைஸ் பார்த்து எங்கே தொடங்கி எங்கே முடியணும், இது பின்னாடி வரும், அது முன்னாடி வரும், ஓகேவா? லைக், ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரமிடு. ஸோ இந்த பிரமிடை வந்து சென்ட்ரல் பாயிண்ட்ல மையமாக வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் அபெக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா நம்ம தனியாக ட்ரா பண்ணுங்க, பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கும். எடுத்து மேலே கொண்டு போய் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் சென்டர் அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு பாயிண்டை மையமாக வச்சு அவங்க வந்து பார்த்தீங்களா அப்படி ஈக்குவலாக இருக்குது வந்து மேலே கொண்டு போகணும், ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஒன்று இருக்குது. சரி, அதுதான், ஓகேவா? இது வந்து வித்து வந்து நான் வந்து லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொடுத்துருக்கேன். டெப்த்து, சரியா? டெப்த்து வந்து ஒரு 15 கொடுத்துக்கிறேன். ஒரு ஸ்கொயராகவே கிடைக்கட்டும். அண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொடுத்துக்கிறேன். இதான் வந்து கரெக்டாக பண்ணிடுங்கிறது, ஓகேவா? வித் செக்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன். எப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களை வந்து செக்மெண்ட் வந்து இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ டெப்த்து, இது வந்து ஹைட்டு, ஓகேவா? ஸோ அகைன் எப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஆஃப் ஆகும், ஓகேவா? போன வீடியோஸ் பார்க்காதவங்க கரெக்டாக பார்த்துட்டு ப்ராப்பராக நீங்கள் படிங்க. பார்ட் 1 பார்ட் 2 வந்து அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நிறைய விஷயங்கள்லாம். அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, என்னடா வந்து புதுசாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டாங்க, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டீபாட். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இது. இன்டீரியருக்கு தேவைப்படாது. இப்போ நான் அப்படியே கிளிக் பண்ணி மேலே கொண்டு வரேன், ஓகேவா? கொண்டு வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ரேடியஸ் இருக்குது. செக்மெண்ட் நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அவ்வளோ தூரத்தை அது வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும். இந்த செக்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க, பார்த்தீங்களா? அது வந்து இந்த மாதிரி சின்னதாக இருக்குது. அதாவது ஒரு ஷேப்பாகவே இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் கேட்குது, ஸ்மூத்தாக வேணும். அது வேணாங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டிக்காக பண்ணிக்கலாம். ஸ்மூத்னஸ் எல்லாமே போயிடுச்சு. தென் ஸ்மூத் ஆன் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து டீ பார்ட்ஸ், இதில் வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 1 2 3 4 4 பார்ட் இருக்குது. ஸோ பாடிங்கிறது வந்து பாடி வேணுமான்னு கேட்குது, ஆமாம். ஹேண்டில் வேணுமா, வேணும். ஸ்பாட் வேணுமா, வேணும். லிட்டுங்கிறது 3, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இருட்டாக இருக்குது. ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னா, நான் மெட்டீரியல் கொடுக்கல. நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவுமே கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் கலருங்கிறதுக்கு கலர் ஜஸ்ட் கலர், நம்ம மெட்டீரியல் கூடாது. கலருங்க மெட்டீரியல் நார்மலாக டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ மெட்டீரியல் கொடுக்கும்போது இந்த உள்ளாடி இருக்கிற பிளாக் ஷேடோ எல்லாமே போயிடும், ஓகேங்களா? ஸோ இதான் வந்து டீபாட் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் ஃபோன் கிட்ட பழைய மாதிரி வச்சுக்கிறேன், ஓகே? ஸோ அடுத்தது பிளேன். இந்த பிளேனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு வந்து வித் இருக்குது, லென்த் இருக்குது, பட் வந்து ஹைட்டு கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், ரெக்டாங்கிள் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த ஸ்கொயர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்கொயராக தான் வரும் உங்களுக்கு, ஓகேவா?
அண்ட் இதோட பேராமீட்டர்ஸ் நான் இங்கேயே சொல்லி தரேன். லென்த் இருக்கு, ஹைட் இருக்கு, விட்த் இருக்கு, லென்த் செக்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? லென்த் செக்மெண்ட் சோரா ப்ளஸ் பண்ண தெரியும், விட்த் செக்மெண்ட். பட் ஒரு பிளேன் வந்து ஹைட் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் இதுவாக இருக்க வேண்டாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிடிஎஸ் மேக்ஸில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இது. ஓகேவா? அடுத்ததான் இருக்குது டெக்ஸ்ட் ப்ளஸ். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் ப்ளஸை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் எனக்கு பிடிச்ச இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு 3ds மேக்ஸ் 2020 வந்து சும்மா கொடுக்குறேன். 2020 3D வந்து கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா 3ds மேக்ஸ் 2021 வந்துருச்சு. இல்லை எனக்கு வந்து இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை மைனஸ் பண்ணிட்டு 2 கொடுத்துக்கோங்க. கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, இதுக்கு கீழே கீழே நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட பேராமீட்டர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை ஒன் பை ஒன்று நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதோட ஸ்டெப் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. 5 ஸ்டெப்பை கொடுத்துருக்காங்க. நான் கம்மி பண்ணிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா? ஸ்டெப்பை கொடுத்த உடனே இதெல்லாம் தனித்தனியாக ஆயிடுச்சுன்னு பாருங்க. 1 3 பார்த்தீங்களா? ஸ்டெப் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ 10 கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்மூத்திங்காக கிடைக்கும். ஓகேவா? அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்குது வெயிட் இதோட லென்த். ஸோ லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணும்? நான் இப்போ வித்தை நான் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 3ds மேக்ஸ் 2022 பார்த்தீங்களா? வித்து மட்டும் சேஞ்ச் ஆகுது. புரிஞ்சா? ஸோ லென்த்துங்கிறது வந்து இப்படி. ஸோ லென்த்தையும் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டெக்ஸ்ட்டும் சேஞ்ச் பண்ண சொன்னேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் சேஞ்ச் பண்ணும்போது இது தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து லேஅவுட்டில் போய் அதோட லென்த்தை மாற்றிக்கோங்க. ஓகேவா? லென்த்து நிறைய இருந்தால் தான் இப்போ லென்த்து பார்த்தீங்களா எவ்வளோ தான் இருக்குது. சரியா? எனக்கு இல்லை, எனக்கு எப்படியும் வேணாம் பாயிண்டாகவே போதும் அப்படின்னா பாயிண்டாகவே வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை இல்லை. சரியா? அடுத்து இதோட ஃபாண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு ஏரியலில் போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் நிறைய இருக்குது பாருங்க, நிறைய ஃபாண்ட் இருக்குது. இதில் இருக்கிற ஃபாண்ட் தான் உங்ககிட்ட இருக்கிறன்னு அவசியம் இல்லை. நான் எக்ஸ்ட்ரா ஃபாண்ட் நான் வந்து கிராஃபிக் டிசைனிங் யூஸ் பண்ணேன். போஸ்டர் டிசைன் பண்ணுறது, லோகோ எல்லாம் டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய ஃபாண்ட் தேவை. ஸோ அந்த மாதிரி பட்ட நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் இதுமாதிரி டவுன்லோட். ஓகேவா? ஃபைன். அடுத்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அதோட ரோமனாக ஆகிடுமா போல்டாக ஆகிடுமா? நான் போல்டே கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட இதுவாக தெரியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இதுவே போதும். அண்ட் இதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா இதில் வந்து அதோட சைஸ் எவ்வளோ வேணும் நான் கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கிறேன். அண்ட் அதோட ட்ராக்கிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெருசு வந்து நீங்கி போகும். சரியா? ரீடிங் அப்படிங்கிறது பேராகிராஃபை நீங்கள் பண்ணும்போது தான் வரும். இதில் பி ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து அதோட வெர்டிக்கலாகவும் ஹெச் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து ஹரிசாண்டலாகும். அதாவது பி ஸ்கேல் அப்படிங்கிறது வெர்டிக்கல் ஸ்கேல் அப்படின்னும் ஹெச் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து ஹரிசாண்டல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரிசல்ட் பேராமீட்டர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ரிசல்ட் பேராமீட்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா பி ஸ்கேல் பண்ணோம், ஹெச் ஸ்கேல் பண்ணோம், ட்ராக்கிங் பண்ணோம், லீடிங் பண்ணதை நான் விட்டுட்டேன். ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரிசல்ட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பழைய மாதிரி இருக்கும், ரிசல்ட் ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இது வந்து 3D கிடையாது. ஆக்சுவலி இது இப்போ 3Dயாக இருக்குது இல்லை. ஜஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா லென்த்தும் விட்டம் மட்டும் இருக்குது. நான் ஹைட்டை கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரூட். ஸோ பார்த்தீங்களா நான் ஹைட்டை கொடுத்த உடனே எனக்கு வந்து அது 3Dயாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ரூட் ஆகுது. சரி, எக்ஸ்ட்ரூட் செக்மெண்ட். ஸோ செக்மெண்ட் நீங்கள் இனிமேல் ஆடிட் லாஸ்ட்டாக இதுக்கு வந்து க்யூட்னஸ் வந்து இருக்குது. எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து இப்போ சாண்டல் கலர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பெவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பெவலை நான் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்களா இந்த எட்ஜில் பெவல் வந்துருக்கு. ஸோ இதுலேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, பெவலோட டைப்ஸ். சரி, நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ அதோட வித்தை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இந்த பெவலோட வித்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலரை கூட இமேஜ் செஞ்சுட்டு. ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு எல்லோ கலர் கொடுக்குறேன், பளிச்சுன்னு தெரியும். பார்த்தீங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ லீனியரில் இருக்குது. நான் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இருக்குது. பார்த்தீங்களா? இதெல்லாம் நல்லா இருக்கும், நீங்கள் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரியா? அடுத்த லெட்ஜ் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னா 3 ஸ்டெப் இருக்குது, 3 ஸ்டெப் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? 3 ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் 2 ஸ்டெப்பு. இது 2 ஸ்டெப்பு தான் இருக்கும். இது வந்து டாப் ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது பார்க்குறேன்.
அனிமேஷன் இருக்குது. ஸோ அனிமேஷன் நம்ம படிக்க போகிறதில்ல, அதெல்லாம் ஃபியூச்சரில் சொல்லிதான். ஓகேவா? அண்ட் அவுட்லைன் பெவல் பாத் இருக்கு. பெவல் பாத்தை விட்டுருங்க. அவுட்லைன் ஆஃப்செட் இருக்கு. இந்த அவுட்லைன் ஆஃப்செட்டுங்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, வெளியில அந்த ஆஃப்செட் போகும். சரியா? மேக்ஸிமம் அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருங்க. சரியா? நமக்கு இவ்வளோவே போதும். சரியா? இன்னும் தேவைன்னா 2D ஷேப்ஸில் வந்து டெக்ஸ்ட் இருக்கு, அதை நான் ஃபியூச்சரில் சொல்லித்தரேன். சரியா? அண்ட் இதோட ஸ்டெப் இருக்கு. ஸோ ஸ்டெப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக கிடையாது அந்த எட்ஜஸ் எல்லாம். ஓகேவா? அண்ட் இவ்வளோ தான் ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ தான். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ப்ரிமிட்டிவ்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.